எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அதிசயம் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று சுபமுகூர்த்தம் 20-2-2026 சூப்பரான நாள். இன்று உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை சூலம். புதிய விஷயத்துக்கு போறதா இருந்தால் மட்டும் மேற்கு திசை நோக்கி போகணும் வீட்டில இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க, தோஷம் அடிப்படும். இன்றைய திதி திருதிய திதி மதியம் 3:53 வரை, பின்பு சதுர்த்திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் சுவாத்தியம் நாம யோகம். கர்ணம் கரசை கர்ணம் மதியம் 3:53 வரை, பின்பு வணிசை கர்ணம். சந்திராசிரமம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான். இன்னைக்கு நம்ம ஜோதிட குறிப்பில் மாசி மாத பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நம்ம மகர ராசியோட பார்ட் 2, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலையில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பேச்சில் அதுவும் நிதானம் வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க ராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலையை குறிக்கக்கூடியது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கிறாங்க. அந்த அதிபதி வந்து ராகுவோட சாரத்தில் வந்து இருக்கிறனால நிச்சயமாக இவங்களுக்கு வந்து வேலையில் வந்து பேச்சில் ரொம்ப கவனம் வேண்டும். ஓகேங்களா? சம்பளம் சம்மந்தப்பட்ட உயர்வு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இவங்களுக்கு நல்ல வருமானம், ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா பணம் அதெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குது. இவங்களுக்கு பேச்சில் மட்டும் கவனம் நிதானம் தேவை. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி மேனேஜருக்கோ அல்லது முதலாளிக்கோ சொன்னீங்கன்னா வேலை இழந்துவிட சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆண் மகர ராசியில் இருந்தால் அவங்களோட மனைவி பெண்ணுக்கு வந்து ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். ஒரு பெண் மகர ராசியில் பிறந்திருந்தால் அவங்க கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வந்து இருக்க வேண்டும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். நோய் கடன் எதிரி இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒன்று வந்து அமைப்புகள் வந்து கொடுக்கும். அல்லது ஆன்மீக பயணங்கள் மாதிரி விஷயத்துக்கு கோயில் குளம் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த சங்கடங்கள் வந்து சந்திக்க வராது. ஏன்னா 7ஆம் இடம் சந்திரன் அவர் வந்து 12ல் வந்து மறைஞ்சு கேது சாரத்தில் இருக்கனால கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை வரும் உங்களோட பார்ட்னருக்கு. அதனால அந்த விரக்தியை வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்றதுல, கோயிலுக்கு போயிட்டு வர்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா சரியாயிவிடும். இப்போ இதில் வந்து பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை தாமதம் தான். ஏன்னா 7ஆம் அதிபதி 12ல் கேது சாரம். கண்டிப்பாக மாசி மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால அடுத்த மாதம் பங்குனிக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இவங்களோட தந்தை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவரும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சி ஏற்படலாம், அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி வரத்துக்கு, சின்ன சின்ன கொப்பளம் கட்டி இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. தன்னை அறியாத சோம்பல், இத்தனை ஆண்டுகளாக சுறுசுறுப்பு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் வயப்படுறதுக்கான அமைப்புகள் வந்து நல்ல புத்திசாலி திறமையாசாலியாக இருந்த நபர் மகர ராசியோட தந்தை இந்த ஒரு மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், அறிவு கொஞ்சம் மங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அட்வைஸும் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு, அதில் கெட்ட பேரும் வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? இந்த
மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கும் 10ஆம் இடத்தை பத்தி ஓகேங்களா. தொழில்ல வந்து தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து உண்டு ஓகேங்களா. வருமானத்திலையும் சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வருமானத்துல வந்து லாபம் வந்து கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மாமியாருக்கு எப்படி இருக்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிக நாட்டம் அதிக ஆர்வத்தோட இருப்பாங்க இந்த மாசத்துல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்து உண்டு. அடுத்தது உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதரன் சகோதரி அல்லது மருமகன் மருமகளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த 4 உறவில் யாராவது ஒருத்தங்க வந்து இடமாற்றம் செஞ்சே ஆவாங்க இந்த மாசத்துல. அல்லது அது சம்பந்தப்பட்ட எண்ணம் பேச்சுவார்த்தை குடும்பத்துல நிச்சயமாக நடக்கும். அவங்களுக்கு லாபங்கள் அதிகம் உண்டு, அவங்களால உங்களுக்கும் லாபங்கள் உண்டு. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஓகேங்களா. குறுகிய பயணம் ஏற்படும், அலைச்சல் குணம் அதிகமாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இடமாற்றம் வேலையிலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயோ ஏதாவது ஒரு பொருள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. பதவி உயர்வு கிடைக்குமா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு? நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் எப்படி சார் இருக்கு அப்படின்னா, எதிர்பார்த்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தாமதம் உண்டு ஓகேங்களா. எதிர்பார்த்தது போல வந்து சம்பளமோ வேலையோ வந்து இருக்காது, ஆனா கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான யோகம் வந்து கொடுத்துரும் மகர ராசிக்கு. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வரலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களோட குலதெய்வ அருள் வந்து எப்போதுமே வந்து கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க சூரிய வழிபாடு பண்ணுங்க டெய்லியும் ஓகேங்களா. இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணை வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மார்க்கர், இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை, திருமணம் நடக்கணும், பரீட்சையில பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் கூட நீங்க வந்து நினைச்சுக்கலாம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இடமாற்றம் கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த கோரிக்கையா இருந்தாலும் பாசிட்டிவா வந்து நினைச்சுங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் நினைச்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கணும். தினைக்கும் எண்கள் மாறும், உங்களோட எண்ணத்தையோ நோக்கத்தையே மாற்றக்கூடாது. அது நிறைவேறும் வரை ஓகேங்களா. உடம்பு பிடி மாதிரி பிடிச்சுங்க, நிச்சயமாக நடக்கும். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. இது அனைத்தும் காமனானது. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணு வேணா தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக குருக்காணிக்கு வாங்கிட்டு தான் சொல்லப்படும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.